ஆட்சி நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. முல்லை மாதிரி தானே ஆட்சி கிடையாது, நல்லா ஆச்சு, நல்லா இருக்கும். சூப்பரா. உதயசூர்யா நல்லா ஆச்சியா? நல்லா ஆச்சா? சொன்ன இதான் நல்லா ஆச்சு சொன்னா. வேற லெவல். எங்க ரெஜா, எங்க விஜய் தளபதி மாறணும், எல்லாமே மாறணும். இனிமேல் தான் கெத்து. நல்லா வெற்றி. சரிமையா இருப்பா, அருமையா இருக்கு படம். எல்லா சீனுமே பிடிச்ச சீன் தான், எதுவுமே பிடிக்காத சீன் இல்லை. படம் நல்லா பார்த்தா சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்குண்ணா. சூப்பர் படம் சூப்பரா இருக்கு. படம் சூப்பர் இல்ல சூப்பரா இருக்குது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சிஎம் ஆகுறதுக்கு ஏதாவது அது முன்னாடியே கணிச்ச மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரா? ஆல்ரெடி வருது இல்ல, 50 வருஷமா அரசியல் அந்த டைலாக் எல்லாம் சொல்றாரு இல்லையா? ஆமா ஆமா. யாருக்கு பொருத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு? அது ஸ்டாலினுக்கு தான். சூப்பர் படம். சூப்பர் படம், சூப்பர் படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். படம் அருமையாக இருக்கு. எத்தனை வாட்டி பார்த்தாலும் தளபதியோட மாஸ் போவாது, அவ்வளோ சூப்பரா இருக்கு படம். சூப்பரா இருக்கு படம். ரொம்ப ஃபைட் சீன் அதிகமா ரொம்ப நல்லா இருக்கு. லாஸ்ட் படம் ஆச்சு, அதான் நினைச்சுதான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. சொல்றி அண்ணன் சூப்பரா நடிச்சுக்கிறாரு. படம் பிரதமர் ஆயிட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு. அடுத்தது பிரதமர் ஆவாரு, கண்டிப்பா பிரதமர் ஆவாரு. படம் உண்மையிலே பிளாஸ்ட் தான். சொல்லு பிளாஸ்ட் சொல்லு, பிளாஸ்ட் சொல்லு. ஜனநாயகன் சூப்பரா இருந்துச்சுண்ணா படம். தளபதினா பிளாஸ்ட் சொல்லு. லாஸ்ட் டைம் நிறைய என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர்ண்ணா படம், சூப்பர்ண்ணா. படம் இன்ஸ்பயர்னா செம்மையாச்சுண்ணா, சூப்பரா இருக்கு. அதெல்லாம் பார்க்க போறோம். சூப்பரா இருக்கு படம். நல்லா இருந்துச்சு. நம்ம படம் இனிமே தளபதியை திரையில பார்க்க முடியாதுன்ற ஒரு வருத்தம் தான் எங்களுக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. படம் வேற லெவல்ல இருந்துச்சுண்ணா. லாஸ்ட் தலைவர் படம் மஜாவா இருக்கு. சூப்பர். எங்க அண்ணன் படம் சூப்பர். சொல்லுமா? என் புள்ள படம் சூப்பர். திலே தளபதி வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமா, அவர் தான் ஆட்சி ஆளுனா அவர் தான் இருக்கணும், வேற எவனும் இருக்க கூடாது. அவர் தான் வரணும், எங்க தளபதி தான் வரணும், என் புள்ள தான் வரணும். 2 பேரும் இருக்க கூடாது. விஜய் தான் இருக்கணும், விஜய் சார் தான் இருக்கணும். 100 வருஷம் ஆனாலும் தளபதியை எவனாலும் அழிக்க முடியாது. பாரவர் என் நெஞ்சில் குடியிருக்கும் இளைய தளபதி. ஆல்வேஸ் தளபதி. சூப்பர் 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 சூப்பர்ப்பா. வரலாற்ற படம். என் தளபதி நடிச்ச கடைசி படம், கடைசி படமா தான் முதல் படமா அவர்தான். விஜய் தான் சூப்பரா நடிச்சாரு. ஜனநாயகத்தை பத்தி கரெக்டா சொன்னாரு. எங்க தளபதி மாதிரி யாராலே இருக்க முடியாது. விஜய் படம் நல்லா இருந்துச்சு. சூப்பர். எங்க தளபதி இதோட இந்த படத்து மாதிரி இன்னொரு படம் எடுக்கவே முடியாது. கடைசி படமா தான் நல்லா நடிச்சிருக்காங்க. தளபதி வேற மாதிரி தான் படம். தளபதி நான் எப்பவுமே தளபதி மட்டும்தான், என்னைக்குமே தளபதி. செம்மையா இருந்தது, சூப்பரா இருந்தது படம். நான் பிளாஸ்ட் ஆச்சுனா படம். தளபதி லாஸ்ட் படம். வாழ்க திமுக, வாழ்க திமுக. படம் வேற லெவல்னா, அரமாந்தது படம். படம் செம்மையா இருந்தது, பார்க்க செம்மையா இருந்தது. லாஸ்ட் படம் நல்லா அருமையா எடுத்திருக்கிறாரு. மக்களுக்கு நல்லா புரிய எடுத்துக்காட்டணும். நல்லா இருக்கு படம். சூப்பரா இருந்துச்சுண்ணா. பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. சூப்பர். லாஸ்ட் படம் கொஞ்சம் ஃபீலா இருக்குது எங்களுக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. முடிகிற மட்டும் படம் எடுக்கிற மட்டும் நாங்கள் வந்துனே தான் இருப்போம். தளபதிக்காக ஜனநாயகம். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் நம்ம நாடு தமிழ்நாட்டில் ஒன்னா இருக்கணும். நல்ல கருத்து எடுத்திருக்கிறேன். யாருக்கு யாரும் தாழ்ந்தவங்களே இல்லை, உயர்ந்தவங்களே இல்லை, எல்லாரும் சமம். தைரியமா இருக்கணும். பெண் பிள்ளைங்க தைரியமா. பொண்ணு அழுதுட்டா. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சுண்ணா. சூப்பரா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. புரியல? 50 வருஷம் அரசியல் பத்தி ஏதாவது பேசிருக்காங்க? அது எனக்கு தெரியல, அதை பத்தி நீ சொல்லுவா.
வேற நீங்க வந்து நிறைய அருமையா இருந்ததுண்ணா படம். நிறைய வந்து பொடி சொல்லி வந்து ஒரு கட்டமைப்பு பண்ணி அதை வந்து இல்ல, sorry. போர்ட்ரே பண்றாங்க இல்லையா, அதுக்கு என்ன சொல்றது? சாரி கொஸ்டின்ஸ்லாம் வேண்டாம். சாரி. இல்லை எதுவும் இல்லை. படமே டோட்டல் பெஸ்ட், தேட்டரும் பெஸ்ட் நான் அவ்வளவுதான். பேட்ரே பிளாஸ்ட்னா அந்த மாதிரி இருந்தேன் தளபதி. நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு வாரம் ஆயோ படம் நல்லா ஓடிந்தா ப்ரோ இருக்கு. கூட்டம் அதிகமாக தான் இருக்கு. கலெக்ஷன் நல்லா வருது. படம் செம்ம ப்ரோ. பட்டு ப்ரோ. நல்லா இருக்கா படம்? நல்லா இருக்குங்கண்ணா. ஒரே ஒரு கஷ்டம் தான், இதுக்கப்புறம் நடிக்க மாட்டாருன்றதுனால, வேற ஒன்றும் இல்லை. சூப்பரா இருந்துச்சு படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிளாஸ்ட் நல்லா இருந்துச்சாமா? படம் சூப்பரா இருந்துச்சு. சத்தமா சொல்லு. படம் சூப்பரா இருந்துச்சு. விஜய் எப்படி இருந்தாரு சொல்லு. விஜய் சூப்பரா இருந்தாரு. உங்களுக்கு எப்படி இருந்தாரு? ஓகே நான் படம் நல்லா இருந்தது. ஆனா என்ன படத்துல கருத்து என்ன சொல்ல வராரு? அரசியலா சொல்றாரா இல்ல பொதுமக்களுக்கு என்ன சொல்றாரு? அவர் இப்போ வர கட்சியில இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருந்தது. படம் சூப்பர். லாஸ்டா சொன்ன சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. மெமோரிஸ் வந்து ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. லாஸ்டா அவர் வந்து முன்னாடி நடிச்ச படத்தெல்லாம் சொன்னதுனால ரொம்ப ஃபீலா இருந்தது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. படம் சூப்பரா இருந்தது. படம் சூப்பரா இருந்துச்சு, எல்லாரும் பாருங்க. இவனும் சொல்லுவான் நம்ம போய் சூப்பரா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருக்கு? நல்லா இருக்குப்பா, படம் சூப்பரா இருக்கு. நீ சொல்லுப்பா. படம் நல்லா இருந்ததுண்ணா. எல்லாம் வந்து பார்க்கலாம். மஜாவா இருந்தது. அதுதான் நான் பார்க்குறது 2வது வாட்டி பார்க்குறோம். இப்போ செம்மையா இருந்தது. பார்த்துனே தான் இருப்போம். இனிமே வாரத்தில் ஒரு நாள் பார்க்க வேண்டியதா விஜய் படத்தை. என்ன கருத்து சொல்லியிருக்காரு படத்துல? கட்சி தான் ஃபுல்லாகவே. இந்த கடைசி படமாக இருந்தாலும் கட்சி பற்றி ஃபுல்லாக பேசிட்டாரு. டிஎம்கே தீஞ்சு போயிடுச்சு இந்த படத்தில். ஃபுல்லாக டிஎம்கே பற்றி தான் படமே. ஆமாம். மற்றபடி நிறைய பொய்கள் வந்து சொல்றாங்க இல்லையா, அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு பண்ணாதெல்லாம் வந்து போட்டு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பின்ன வெயிட் தெரிச்சு என்ன பண்ணுவாங்க, அவரை பற்றி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இந்த படத்துல அது வந்து விளக்கம் சொல்றாரு. அதுக்கு எல்லாம் சொல்கிறாரு. பெண்களை பற்றி பேசுகிறாரு, குழந்தைங்களை பற்றி பேசுகிறாரு. குழந்தைங்களை எங்கே டச் பண்ணோம், பேட் டச், குட் டச் எல்லாம் சொல்லி தர்றாரு. இந்தமாரி அவனும் சொல்லி கொடுத்ததில்லை. எந்த படத்துலையும் யாருமே சொன்னதில்லை. யார் வேணா வரட்டும், ஆனால் அவர் தான் இதுக்கப்புறம். தனுஷா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அவர் தான். தனுஷ் வர கட்சி ஆரம்பிக்கல, ஒரு போட்டியா வந்துருவாரு உங்களுக்கு? அவர்லாம் எந்த மொழியில் நிற்பாருனே தெரியாது. ஒன்றும் கூட்டணி வச்சா நல்லது. அவர் பேர் அவர் காப்பாற்றின்னு போகலாம். தனுஷ் அவ்வளோதான். அவர் ரசிகர் கூட அவர் ஓட்டு போட மாட்டாங்க. சூப்பரா இருக்குப்பா, வெரி குட். புள்ள கெடிச்சு நல்லா மின்னுக்கு வந்திருக்கிறாரு. நல்லா சந்தோஷமா இருக்குது. படம் இன்னும் 4 வாட்டி பார்க்கலான்னு கூட சந்தோஷமா இருக்கு ராஜா எங்களுக்கு. நல்லா இருக்குண்ணா. எப்படி இருந்துச்சு படம்? சூப்பரா இருக்குண்ணா படம். என்ன படம் வந்து இதுக்கு முன்னாடி லீக் ஆன படம் பாத்தீங்களா? எப்படி? இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் first time. நீங்க ஏன் பார்க்கல லீக் ஆன படம்? பார்க்கல. படம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணா. சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்குண்ணா. விஜய் டைலாக் அவ்வளோ செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு. இதுல அந்த குழந்தை நடிச்சிருக்கு இல்லையா, ஆமா. இப்ப வந்து அப்பா பொண்ணு கேரக்டர் மாதிரி படம் போகுது. அது எப்படி நல்லா இருக்குமா? காம்பினேஷன் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். அதுல ஒன்றும் நோ ப்ராப்ளம். நல்லா இருந்துச்சு படம். செம்மையா இருந்து, பயங்கரமா இருந்தது. எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா லாஸ்டா பாக்கணும்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமா இருக்குது. லாஸ்ட் சீன்லாம் பார்க்கும்போது இதுக்கப்புறம் தளபதியை இந்த மாதிரி தேட்டர்லயோ இல்ல பிக் ஸ்கிரீன்லயோ பார்க்க மாட்டோம்னு சொல்லும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரொம்ப பெரிய ஃபேன் நான். என் பையனும் அவர் ஒரு ஃபேனாக தான் வருவான்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்க வந்து விஜய் ரெகுலரா பார்க்கலாம் இல்லையா? இப்போ சட்டம் ஆமாம், அவர் சினிமாவில் இருக்கும்போது மக்களுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ வந்து அவர் அரசியல் வரும்போது இப்போ சாதாரண மக்களாக வந்து இப்போ நேரில் பார்க்கும்போது நினைக்கும் போது அது சந்தோஷமாக தான் இருக்குது. கண்டிப்பாக நானும் பார்ப்பேன் நினைக்கிறேன்.